ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ஓகே, சரி. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு கதை கேட்க போகிறோம். கேட்கலாமா? ரெடியா? ஒரு காம் ப்ளூ பாண்ட் ஒன்று இருந்துச்சான். அந்த பாண்டில் நிறைய டக்லிங்ஸ் இருந்துச்சான். பிரைட்டில் எல்லோவில் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அந்த குரூப்பில் ஒரே ஒரு கிரே டக்லிங் இருந்துச்சான். இந்த எல்லோ டக்லிங்ஸ் இருக்காங்களா, அவங்க இங்கேயும் அங்கேயும் அப்படியே பச்சை 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 பண்ணி தண்ணியெல்லாம் தட்டிக்கிட்டு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்களாம். அந்த கிரே டக்லிங்க்கு மட்டும் இன்னும் இவங்கெல்லாம் பிரைட் எல்லோ அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம மட்டும் கிரே கலரில் இருக்கோமே, நல்லாவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அந்த டக்லிங்க்கே ஒரு மாதிரி ஒரு பேட் ஃபீலிங் இருந்துட்டு இருந்துச்சு. அச்சா, நம்ம நல்லாவே இல்லை, நம்ம அழகாகவே இல்லை, நம்ம டர்ட்டியாக இருக்கோம், கிரே கலரில் அழுக்காக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ஒரு பேட் ஃபீலிங் இருந்ததால் யார் கூடயுமே ஜாயின் பண்ண மாட்டாளாம். பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் நின்று அப்படியே அந்த வாட்டரில் அப்படி பாண்டில் அப்படியே பார்த்துட்டே இருக்குமா, மற்ற எல்லா டக்லிங்ஸும் என்ஜாய் பண்ணுறத. சில சமயம் இந்த எல்லோ டக்லிங்ஸ்லாம் வந்து வா வா, நீ ஏன் தனியாக இருக்கிற, நீ ஏன் எங்கள் கூட விளையாட மாட்டேங்கிற, வா வா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஆனால் இந்த கிரே டக்லிங் என்ன பண்ணுமா, அந்த ஒரு ஓரமாகவே இல்லை நீங்கள் பாட்டுக்கு விளையாடுங்க, எனக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக அப்படியே இருக்குமா. அதில் சில சமயம் ஒரு சில டக்லிங்ஸ் வந்து நாங்கள்லாம் எல்லோவாக இருக்கிறோம், நீ மட்டும் கிரேவாக இருக்க, ஏன் அப்படி இருக்க, எதனால் அப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்க பொறாமையிலலாம் கேட்க மாட்டாங்களாம், அது மாதிரி ஃபன் பண்ணுறதுக்கோ மார்க் பண்ணுறதுக்கோ அப்படிலாம் கேட்க மாட்டாங்களாம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி, நம்ம எல்லாம் ஒரே கலரில் இருக்கோம், இந்த டக்கு மட்டும் வேறு கலரில் இருக்கே அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து எல்லோரும் கேட்கும் போது இதுக்கு இன்னும் அப்படியே லைட்டாக ஒரு கஷ்டம் பயங்கரமாக இருக்குமா. ஆனால் அதெல்லாம் காட்டிக்காமல் பாட்டுக்கு சமத்தா அப்படி வாண்டர் பண்ணிகிட்டு இருக்குமா. யார் கூடயும் ஒட்டிக்காதான், யார் கூடயும் பேசாதான், அது பாட்டுக்கு அதனோட லைஃப்பை பார்த்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குமா. இப்போ என்ன ஆச்சா, அப்படி அந்த க்ரீன் ஃபீல்ட்ஸில் அப்படியே நடந்து அப்படியே வாக் பண்ணி போகுமா. அப்புறம் அந்த ஸ்ட்ரீம்ஸில் அது பாட்டுக்கு தனியாக ஸ்ட்ரீம்ஸில் வந்து அது பாட்டுக்கு ஸ்விம் பண்ணுமா. அது மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுக்கணுன்னா அந்த ட்ரீஸ் கடியில் போய் அது பாட்டுக்கு தனியாக அங்கேயும் அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருந்தான். அப்படியே சீசன்ஸ்லாம் மாறிச்சான், சில்லாக விண்ட்ஸ், கூல் விண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சான். அப்புறம் சன்ஷைன்லாம் வந்து வார்ம் லைட்டாக, ரொம்ப சூடாலாம் இருக்காதான், பட் அப்படியே வார்மாக இருந்துட்டு இருந்துச்சான். அப்புறமா கொஞ்ச நாள் பார்த்தோன்னா இந்த கிரே டக்லிங்கோட ஃபெதர்ஸ் எல்லாம் அப்படியே சாஃப்டாக ஒயிட்டாக மாறிச்சான். இது என்ன பண்ணிச்சான், போய் ஸ்விம் பண்ணுறதுக்கு போகலான்னு போகும்போது அதனோட ரிஃப்ளெக்ஷனை அந்த வாட்டரில் பார்த்துச்சான். பார்த்தா அந்த டக்கோட ஃபெதர்ஸ் எல்லாம் என்ன கலரில், ஒயிட் கலரில் இருந்த உடனே அப்போ தான் இந்த டக்லிங்க்கு புரிஞ்சுதான், நம்ம வந்து டக்கு கிடையாது, நம்ம ஸ்வானு அப்படின்ட்டு. அப்போது மற்றவங்கெல்லாம் அப்படியே அந்த பியூட்டிஃபுல் ஸ்வானை, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமான்னு நம்மோட இந்த ஸ்வானுக்கும் அப்படியே பெருமையாக அப்படியே ஸ்மைல் பண்ணுவோம், அப்படியே ஹாப்பியாக அப்படியே ரொம்ப குஷியாக இருந்துச்சான். சூப்பரில். ஆமாம், இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நம்ம எல்லா விஷயத்துலையுமே அவசரப்பட்டோன்னா அது நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. இந்த டக்லிங்கும் அந்த கிரே டக்லிங் வந்து என்னடா இது, நம்ம கிரேவாக இருக்கோம், அழுக்காக இருக்கோம், நல்லாவே இல்லை, சொல்லிட்டு போய் இடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருந்தோன்னா என்ன இருக்கும், அது யாருன்னே அதனால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ரைட்டா? ஆனால் அது என்ன பண்ணுச்சு, பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுச்சு, தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பேஷண்ட்டாக இருந்ததால் என்ன ஆயிடுச்சு, பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வான் ஆயிடுச்சு. ரைட், கரெக்டு தானே? அதே மாதிரி நம்மளும் பொறுமையாக இருக்கணும். ஒன்று கற்றுக்கணும், ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது வரலன்னா உடனே எனக்கு இது வரவே வராது, எனக்கு சரி வராது அப்படின்னு தூக்கி போடக்கூடாது. பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம தப்பு பண்ணியிருந்தோன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளும் சூப்பராக இருப்போம். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த கதை யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போகிறோம்? வைஷ்ணவி, மனோஜ் அண்ட் ஷேடோ. அண்ட் நம்ம
குட்டி சென்மேகா வந்து அவங்க அம்மாவோட பர்த்டே வந்து 31st January அவங்களுக்கு ஒரு விஷ் பண்ணிட சொன்னாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹாப்பி 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 பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? ஓகே, சரி. இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும். பாய்.